ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். மலை நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதம் பண்ணுறதுக்கு 8 பெரிய சைஸ் மலை நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். கேரட் துருவுற கிரேட்டரில் சின்னதாக துருவுற சைடில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். டைம் இல்லாதவங்க அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரைக்கிறத விட துருவுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 3 வரமிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளிக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் துருவி வச்சுருக்க மலை நெல்லிக்காயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மலை நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனாலவே நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இதில் ரொம்ப அதிகமான சத்து இருக்குது. இதை அப்படியே சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சாதம் செஞ்சு கூட சாப்பிட்லாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மலை நெல்லிக்காய் குழந்தைங்க யாரும் அதிகம் விரும்பி சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் 2 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதிகமாக சாப்பாடு சேர்த்தா கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே மலை நெல்லிக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ சாதம் சேர்த்துருக்கனால அதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், நம்ம மலை நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.